சிந்தனைக்கு எதுவாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 53 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்து அதை நாம் சிந்தனை செய்வோம். இந்த பகுதிக்கான தலைப்பை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்ற தலைப்பை நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். இதனுடைய அறிமுகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பகுதி லாசருவின் உயிர்த்தெழுதலை மட்டும் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகிறது. இரண்டாவது, கடவுளுடைய மகிமையை பற்றி சொல்லுகிறது. மூன்றாவது, மனிதனுடைய அவிசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. நான்காவது, மீட்பின் திட்டத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த 4 காரியத்தையும் உள்ளடக்கி தான் இந்த பகுதி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆவிக்குரிய படிப்பனையாக பாடமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் நாம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சி ஒரு சில நாட்களுக்கு பிறகு நாம் அதை மீண்டுமாய் நாம் படிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் இன்னும் கூர்ந்து கவனிக்கும்போது உணர்ச்சி பூர்வமான 2 சம்பவங்கள். இது என்ன உணர்ச்சி பூர்வமான சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று லாசருனுடைய உயிர்த்தெழுதல், ரெண்டாவது இயேசுவை கொலை செய்ய சதி திட்டம் தேடுகிறது. இது 2ம் உணர்ச்சி பூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். நாம் வாசிக்கும்போது முதல் 38ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் படித்து புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதில் லாசருனுடைய உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தை ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். 38லிருந்து 44 வரைக்கும் உள்ள வசனத்திலே நாம் பார்க்கும்போது லாசருனுடைய உயிர்த்தெழுதல் சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்தில் வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் இயேசு தமக்குள்ளே கலங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே அவர் கலங்கியிருக்கிறார், அவர் வியாகுலப்பட்டிருக்கிறார், வேதனை அடைந்திருக்கிறார், ஆவியிலே வேதனை அடைந்திருக்கிறார். அது எந்த வசனம் அப்படின்னு சொன்னால் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. அப்போது இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு முன்பு அவர் ஆவியிலே கலங்கினார், அவர் வியாகுலப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார், அழுதார் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், இந்த பகுதியிலே மட்டும்தான் நான் படிக்க முடியும், வேறு எங்கேயும் நான் படிக்க முடியாது. ஏன் இந்த இடத்துல ஒரு ஆவியிலே கலங்க வேண்டும்? ஏன் ஆவியிலே வியாகுலப்பட வேண்டும்? அப்போது நம்ம இதில் ஒரு காரியத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். யோவான் ஆசிரியர் சொல்லும்போது இயேசுவனுடைய தெய்வீகத்தை சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் அவருடைய மனுஷிகத்தை சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே கேட்டபடி அவர் 100% தேவனாக அவர் இருக்கிறார், 100% அவர் மனிதனாக அவர் இருக்கிறார். அவருடைய தெய்வீகத்தையும் மனுஷிகத்தையும் நாம் இணைத்து படிக்கும்போது தான் அந்த யோவான் புத்தகத்தினுடைய விளக்கம், அவருடைய அர்த்தம், அவருடைய சத்தியம் நமக்கு புரிய வரும். அப்போ அவருடைய தெய்வீகத்தை மட்டும் பார்த்து மனுஷிகத்தை நாம் மறைத்து விட முடியாது, அவருடைய மனுஷிகத்தை மாத்திரம் பார்த்து நம்ம தெய்வீகத்தை மறைத்து விட முடியாது. அப்போ இந்த இடத்துல தெய்வீகத்தையும் மனுஷிகத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து நாம் பார்க்க வேண்டும், பார்க்க தவறக்கூடாது. இப்போ இந்த பகுதியை நான் பார்க்கும்போது அவர் தேவனாக இருந்தாலும் அவர் மனுஷிகத்தில் இங்கிருந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் ஆவியிலே கலங்குகிறார், அவர் ஆவியிலே அவர் வியாகுலப்படுகிறார். எதை நினைத்து வியாகுலப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் லாசருனுடைய மரணத்தை நினைத்து வியாகுலப்படுகிறார். அது மட்டுமல்ல, லாசருடைய குடும்பத்தை நினைத்து அவர் வியாகுலப்படுகிறார். நாம் முதல் வசனத்தில் நாம் ஏற்கனவே படித்தோம். 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தோம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி
தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அது கீழே நாம் படித்து பார்க்கும்போது, கேள்விப்பட்ட பிறகு பின்னும் 2 நாள் அவர் தங்கினதாக இருந்தார் என்று சொல்லி. அப்போது நீர் நேசிக்கிற, நீர் சிநேகிக்கிற, இப்போ நீர் நேசிக்கிற சிநேகிக்கிற ஒரு மனிதன் வியாதிப்பட்டிருந்தான் முதலாவது. அடுத்த நிலையை நான் பார்க்கும்போது அவன் ஒரு கட்டத்தில் அவன் இறந்து போனான். 3வது கட்டத்தில் நான் பார்க்கும்போது அவன் அடக்கம் பண்ணப்படுறான். அவன் அடக்கம் பண்ணப்பட்ட நாள் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பதிவு செய்து 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ 4 நாள் ஆன பிறகு இயேசுவானவர் இங்கே வந்து அங்கே நிற்கிறார். அங்கே நின்று அந்த ஜனங்களை பார்த்து, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் அங்கே கலங்கி அவர் அழுகிறார். அவருடைய மனுஷகத்திலே இந்த இடத்துல நான் படித்து கொள்ளக்கூடிய ஒரு படிப்பணியாக இருக்குது. அவர் ஏன் இந்த இடத்துல அழ வேண்டும், அழ வேண்டிய அவசியம் என்ன, அழ வேண்டிய கட்டாயம் என்ன? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், கடவுள் மனிதனை படைக்கும்போது மரணத்தை வைத்து படைக்கலை, வியாதியை வைத்து படைக்கலை, இது போன்ற ஒரு கோர சம்பவத்தை வைத்து அங்கே படைக்கலை. அவர் மனிதனை படைக்கும்போது செம்மையானவனாக படைத்தார் என்று நாம் படித்து கொண்டோம். அவர் பரிபூர்ணமான நிலையிலே படைத்தார் என்பதாக நாம் படித்து கொண்டோம். தேவ சாயலிலே படைத்தார் என்பதாக நாம் படித்து கொண்டோம். தேவ மகிமையிலே அவன் காணப்பட வேண்டும் என்பதாக அவர் படைத்து கொண்டார்னு சொல்லி நாம் படித்து கொண்டோம். ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலும், மனிதனுடைய வீழ்ச்சியினாலும், மனிதனுடைய பெருமையினாலும் அவன் மரணத்துக்கு ஆளாகிறான், அவன் வியாதிக்குள்ளாக ஆளாகிறான் என்பதை கண்டு மனிதனுடைய இயலா நிலையை உணர்ந்து, மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்து நிலையை உணர்ந்து இயேசு இந்த இடத்துல கலங்குகிறார், ஆவியிலே கலங்குகிறார் மனுஷகத்தில். அது எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வேதம் பதிவு செய்து வைத்திருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் கட்டமாக லாசரு இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். 38ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து கீழே படித்து பார்க்கும்போது வாசிக்கலாம். 38ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். போதும். இந்த இடத்துல நாம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு பெரிய சவால் இருக்கிறது இயேசுவுக்கு. என்ன சவால்? இவனை உயிரோடு எழுப்பணும். இங்கே என்ன சொல்கிறாரு? அப்படி வந்த உடனே ஆவியில் கலங்கி அழுது பிற்பாடு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அது இந்த கல்லறை என்னோடத்தில் கல்லை நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறேன். இதில் எப்படி இருந்திருக்கும்? அந்த அங்குள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்திருக்கும். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு பக்கம் பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது, வேடிக்கையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பெரிய சவால். இந்த இடத்துல லாசருவை நான் உயிரோடு எழுப்ப போகிறேன். இப்போ சீசர்கள்ட்ட தான் சொன்னார். 38ஆம் வசனத்துக்கு முந்தின பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் எழுந்து போவோம், வாருங்கள், பெத்தனியாவுக்கு போவோம். அப்போ சீசர் எதுக்காகன்னு சொல்லி கேட்குறாங்க. லாசரு மரித்து போனால் நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ சீசர்கள்லாம் உங்களுக்கு தடையை விதிக்கிறாங்க. என்ன தடை விதிக்கிறாங்க? இப்போ தான் உங்களை கல்லெறிய பார்த்தாங்க, நீங்கள் அதுக்குள்ளே மறுபடியும் அங்கே போகணுமா? வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அவிசுவாச வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, இதுதான் என்னுடைய நேரம், இப்போ தான் நான் போக வேண்டிய நேரம் என்று சொல்லி அவர் அங்கே போகிறார். அங்கே போன உடனே நடக்கிறதை நான் பார்க்குறோம். மார்த்தாள் எதிர்கொண்டு வந்து அங்கு அழுகிறதை நான் பார்க்குறோம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாள் இயேசுவினிடத்தில். அடுத்து அந்த செய்தி மரியாள்கிட்ட போகுது. மரியாளும் என்ன செய்கிறா? வந்து அவரை
பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே நீங்கள் இருந்தீரானால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ 2 பேருடைய வார்த்தையும் ஒரே மாதிரியான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் மார்த்தாவுடைய விசுவாசத்துக்கும் மரியாளுடைய விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்காங்க. மரியாள் வந்த உடனே அவருடைய காலில் பாதத்தில் விழுந்தாள் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக மாத்திரம் செய்வீர், நீ எதை செய்தாலும் நீ தீமை செய்ய மாட்டீர், தீமைக்கு நீர் காரணர் அல்ல, நன்மை மாத்திரம் நீ செய்வீர் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்று சொல்லி முற்றிலுமாக உம்மால் எதுவும் கூடும், எல்லாம் கூடும் என்று சொல்லி அவள் சரணாகதி அடைகிறாள் மரியாள். ஆனால் மார்த்தாள் கேள்வி கேட்டு நின்று கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள், நான் உயிரோடு கூட எழுப்ப போகிறேன் என்று சொல்லி மார்த்தாள் இடத்துல சொன்ன அதே வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். இப்போ மார்த்தாள் சொல்லுகிறா பாருங்க, அந்த 38ஆம் வசனத்துக்கு முந்தின வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவரே அவன் 4 நாளாக ஆயிடுச்சு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறா பாருங்க, இங்கே என்ன சொல்லும்போது ஆண்டவரே நாருமே என்று சொல்லி சொல்கிறார். 39ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டே என்று சொல்லி சொல்லுகிறார். இது மனிதனுடைய வாழ்க்கையில் இது சாத்தியமில்லாத ஒன்று, இது நடக்க கூடாத ஒன்று, வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு மனநிலைக்குள்ளாகத்தான் இந்த இடத்துல மார்த்தாளுடைய விசுவாசமானது காணப்படுகிறது. ஆனால் இயேசு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சவாலாக இதை எடுத்துக்கொள்ளுகிறார். நான் அவனை உயிரோடு கூட எழுப்பப் போகிறேன். அப்போது யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது, ஒருவனிடத்திலிருந்து கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார். அப்போது 1ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது எல்லா உயிர்களும் அவருக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை என்று சொல்லி சொல்லுவார். அப்போது எல்லா உயிர்களும் யாருக்குள்ளாக இருக்குன்னு சொன்னால் இயேசுக்குள் இருக்கிறது. அப்போ இயேசுக்குள் இருக்கிறது, இயேசுக்குள் இருந்து பெறப்படுகிறது, இயேசுக்குள் இருந்து ஒவ்வொரு உயிரும் புறப்படுகிறது என்பதை நாம் வேதத்தின் கண்ணோட்டத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். யோவான் ஆசிரியர் மிக தெளிவாக தேவனுடைய குமாரன் என்பதை எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து நிரூபித்து கொண்டே வருகிறார். இந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. லாசரு உயிரோடு கூட எழுப்பப்படுகிறது என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இந்த இடத்துல இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம். இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை தன்னுடைய சீசர்கள் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற யூத மக்கள், மத தலைவர்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஒரு சவாலாக எடுத்து கொள்ளுகிறார். என்ன சொல்ல போனால் சீசருக்கே அந்த நம்பிக்கை இல்லை. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை. சீசர்களுக்கே உயிரோடு எழுப்புன்னு சொல்லி சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும்? யூதருடைய அவருடைய பாரம்பரியம், அவருடைய ஐதீகத்தில் நீங்கள் பார்த்துச்சுன்னா ஒரு உடலை மறித்த உடனே அவங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் வைத்திருப்பாங்க. 3 நாள் வைத்து உயிரோடு வந்துடுவாங்கங்கிற ஒரு ஐதீகம். ஆனால் 3 நாள் யாரும் உயிரோடு வந்த மாதிரியே வரலாற்றில் எங்கேயும் சொல்லப்படல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு யாரும் உயிரோடு வந்ததா சரித்திரம் சொல்லப்படல. இந்த இடத்துல லாசரு உயிரோடு எழுந்தாலும் இவனுக்கும் என்ன உண்டுங்கிறத நான் மறந்துடக்கூடாது. மரணம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த லாசரு இப்போ மரித்துட்டான், அடக்கம் பண்ணியாச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ 4 நாள் ஆன அந்த உடல் எப்படி இருக்கும்? அழுகிய நிலையில் இருக்கும், நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சரீரத்தை எங்கே வச்சுருக்கிறீங்க, அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அடைத்திருக்கிற கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்குறோம். 44 பிறகு லாசருவை வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு அவர் அழைக்கிறதை நாம் பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு சவால்! இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. இது வரலாற்றிலே நடந்து முடிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்போ லாசரு மீது இவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் இவருடைய அனுமதியோடு புறப்பட்டு போயிருக்கு. இப்போ இவருடைய அனுமதியோடு கூட திரும்பி அவனுக்குள்ளாய் பெறப்பாக போகிறது என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். இது விசுவாசத்திற்கான ஒரு சவால்.
இது மார்த்தாளுக்கு மட்டுமல்ல, சீசர்களுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இது ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு 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 காரியம். விசுவாசத்தை தூண்டும் வகையிலே, விசுவாசம் பெறக்கூடிய வகையிலே, தாம் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ளும் வகையிலே, தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து விசுவாசிக்கும் வகையிலே இந்த சம்பவமானது நடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் அதாவது உயிர் தெழுவதற்கு முன்பாக அங்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், இயேசு தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் ஜெபித்ததாகவும் அவர்களுக்கு பதில் தந்ததாகவும் அங்கு ஒரே வரியிலே நேர்மறையாக சொல்லி முடிக்கிறார். நீ வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40ஆம் வசனத்திலிருந்து இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். சொல்லி முடித்த பிறகு அடுத்து சொல்றார், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த இடத்துல அவர் அங்கே பேசிக்கொண்டு சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவில் நின்று கொண்டு அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அங்கே ஜெபம் செய்கிறார். தான் ஒரு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவருக்கு இந்த இடத்துல ஜெபம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இயேசு நடுவில் நின்று கொண்டிருக்கிறார், சீசர்கள் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மத தலைவர்கள், யூத ஜனங்கள், மரியாளுடைய மாத்தாளுடைய குடும்பத்தார் நின்று கொண்டிருக்கிறாங்க. இத்தனை பேர் மத்தியில் தன்னந்தனியாக ஒரு ஆளை நின்று அவர் பலி சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய நிலை எப்படியாக இருந்திருக்கும், அவருடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு மனுஷகத்தில் அவர் உறுதியாக நின்று வேத சத்தியத்துக்காக அங்கு போராடுகிறார். வேத சத்தியத்தை அவர் வைராக்கியமாக எடுத்து செல்வதற்கு அந்த இடத்துல வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிறார். பிதாவின் சார்பை நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மனுஷர்களுடைய அந்த மாத்தாள் மரியாளுடைய குடும்ப சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். 2 பொறுப்பிலே இயேசுவான நின்று கொண்டிருக்கிறார். பிதாவின் சார்பிலே நிற்கும்போது ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இந்த மரணம் உம்முடைய நாம் மகிமைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி உம்முடைய மகிமைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 6ஆம் மாதம் சொன்னது போல, இந்த இடத்துல இந்த உயிர் தேர்தல் உம்முடைய மகிமைக்காக இது நடந்தேறப் போகிறது. உம்முடைய மகிமைக்காக இந்த உடல் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே ஜெப சிந்தையோடு கூட காணப்படுகிறார். அன்பானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபிப்பதற்கு நாம் தவறிவிடக்கூடாது, நாம் மறந்து நின்று விடக்கூடாது என்பதற்கு இந்த இடத்துல நாம் ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சவால்கள் வந்தாலும் கூட நாம் ஜெபிப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நாம் நேரம் இல்லை என்று சொல்லி நாம் நேரத்தை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இதே சம்பவத்தை போல் மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க. மறுநாள் ஒரு 300 பேர் கொண்ட கும்பல் மத்தியில் அவர் வேதம் மட்டும்தான் உயர்த்தப்பட வேண்டும், வேதத்திலிருந்து தான் கடவுள் பேசுகிறார், வேதத்தை தாண்டி வேறு எதிலிருந்து கடவுள் பேசலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை 300 பேர் கொண்ட ஒரு மதவாத கும்பலுக்கு, சக்திக்கு எதிராக அவர் நின்று போராட வேண்டும், போர்க்கொடி தொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ராத்திரி முழுவதுமாய் அவர் செய்தது என்னன்னு சொன்னால், அவர் ஜெபம் செய்தார். நம்ம பல நேரங்களில் சிந்திச்சிருக்கிறோம். அவர் ஜெபம் செய்தார். அவர் ஜெபத்தை இன்னொரு மனிதன் எழுதி வச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய தாக்கம், எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த இடத்துல நடந்திருந்தால் அவன் எழுதி வச்சிருக்க முடியும். கெத்செமனே தோட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் 4 ஆசிரியர்களை கொண்டு எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ, அதே போல் மார்ட்டின் லூத்தர் ஐயா ஜெபித்த ஜெபத்தை பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழுதி வைக்கிறான். கடன்னு எழுதி வைக்கிறான். அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்கள். அப்போது நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், செய்ய முயற்சி செய்தாலும் அதற்கு முன்னதாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இடத்துல நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலை நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். மார்த்தாள் அவிசுவாசத்தை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். மரியாள் சரணாகதியை அடைஞ்சிட்டு ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்ற நிலையில் அவள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய குணமே அமைதியாக இருக்கிறது தான். பேச மாட்டா. மார்த்தாள் பேச மாட்டா. மார்த்தாள் அவிசுவாசத்தோடு கேள்வி எழுப்பி நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானா செத்திருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்கள் இல்லாததால் தான் இறந்து போயிட்டாங்கிற அடுத்த குற்றச்சாட்டு. அடுத்தது சொல்கிறா, இவன் அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்து சொல்கிறா 4 நாள் ஆயிடுச்சு. அடுத்து சொல்கிறா நாரும் சொல்லி சொல்கிறா. இதுதான் அவரோட நிலைப்பாடு. மார்த்தாள் எதுவும் பேசல, அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்.
சுற்றி இருக்கிற மத தலைவர்கள் கூட்டம், சுற்றி இருக்கிற மற்ற யூத மக்களுடைய கூட்டம் இந்த மத்தியில் ஏன் என்ன சொல்ல போனால் இயேசுவோடு கூட நின்று கொண்டிருக்கிற சீசர்கள் கூட என்ன செய்யணும்னா இயேசுவை அவர்கள் முழுமையாக சார்ந்து கொள்ளவில்லை, முழுமையாக நம்பவில்லை. தான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார்னா ஜெபிக்கிறார். யார் நோக்கி ஜெபிக்கிறார்? பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மீண்டுமா 41ஆம் வசனோட பின்பகுதி, தம்முடைய கண்களை இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோத்திருக்கிறேன், எனக்கு நீர் பதில் தந்தீர், தந்து விட்டீர் என்று சொல்லி நேர்மறையாக, அதாவது அங்கே பாசிட்டிவாக ஜெபிக்கிறார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசம் தைரியம். 2 பேதுருடைய புத்தகத்தில் பயந்து ஓடி ஒளிந்த அவிசுவாசத்தோடு கூட இருந்த காணப்பட்ட அந்த பேதுரு சொல்லுகிறான். 2 பேதுரு 1 அதிகாரம் 1லேருந்து 10 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கும்போது, வேத வசனம் இருக்கும்போது அந்த மனிதனுக்குள்ளாய் வரக்கூடிய தைரியம், ஆறுதல், திட நம்பிக்கை குறித்து நாம் கிரமமாக நாம் வாசிக்க முடியும். 2 பேதுரு 1 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலேருந்து நான் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. இப்போ கவனிங்க, இச்சையினால் விசுவாசிகளை பார்த்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆகும் பொருட்டு, அதாவது முன்னாடி வந்த இது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டு, ஆபத்து, அழிவுக்கு நீங்கள் தப்பி இப்போ உங்களை கிறிஸ்து இயேசுக்காக, திருச்சபைக்காக, அவருடைய நாமத்தை உச்சரித்து வாழ்வதற்காக, ஆண்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டோம். சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக, இயற்கையினுடைய குணம் மாறி செயற்கையினுடைய குணத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி இதுதான் என்று சொல்லுகிறார். சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கவனிங்க, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். போதும். அப்போ இதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது எவ்வளோ பயந்த சுபாவத்தோடு ஒரு கோடைத்தனமாக இருந்த ஒரு மனிதன், ஓடி ஒளிந்து கொண்ட ஒரு மனிதன், தன்னுடைய நேசரை காட்டி கொடுத்த யூதாசை விட மோசமான நிலைக்குள்ளாக, துரோகத்துக்குள்ளாக இருந்த வாழ்ந்த மனிதன் தான் அந்த பேதுரு. அப்போ இந்த பேதுரு முன்பு ஒரு காலத்தில் அவன் இயற்கையினுடைய சுபாவசத்தில், இயல்பான சுபாவத்தில் அவன் பயந்த ஒரு மனிதனாக இருந்தான். இயேசுவை சபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இயேசுவை தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். இப்போதோ சுபாவத்துக்குள்ளாக அவன் கடந்து வந்திருக்கிறான். இயற்கையினுடைய நிலையிலிருந்து, குணத்திலிருந்து இப்போ பசுத்த ஆவியானவர் கொடுத்த புதிய இருதயத்தோடு, புதிய அனுபவத்துக்குள்ளாக அவன் கடந்து வந்து அவன் அங்கே சொல்லக்கூடிய காரியங்களே ஒன்றன் பின் ஒன்றாக அவன் சொல்லுகிறான். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், வார்த்தையை நம்ம கவனித்து பார்த்தோம்னு சொன்னால், இதில் ஆவியானவர் அவனுக்குள்ளாய் இருந்து அந்த மறுபிறப்பினுடைய நிச்சயத்தையும், மறுபிறப்பினுடைய நம்பகத்தன்மையை அவனுக்குள்ளாய் இருந்து கொடுத்த வார்த்தை. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளாய், உங்கள் விசுவாசத்தோட தைரியம், உங்கள் விசுவாசம் ஒன்று கடவுள் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், வேத வெளிச்சத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால், பசுத்த ஆவியானவர் மூலமாய் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் தைரியம் வரும். அந்த தைரியம் மட்டுமல்ல, அந்த தைரியத்தோடு ஞானம் வரும். அந்த ஞானம் மட்டுமல்ல, அந்த ஞானம் நமக்குள்ளே வந்த பிற்பாடு இச்சை அடக்கம் வரும். இச்சை அடக்கத்தோடு மட்டுமல்ல, பொறுமை வரும். பொறுமையோடு தேவ பக்தி வரும். தேவ பக்தியோடு சகோதர சிநேகம் வரும். சகோதர சிநேகத்தோடு அன்பு வரும். ஒன்றன் பின் ஒன்றாக செயின் மாதிரி அது கோர்வையாக ஒன்றன் பின் ஒன்றாக அது கூட்டி
வருகிற ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல பிதாவானவர் முன்பாக இயேசுவானவர் அங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே எங்கே ஜெபம் பண்ணார்? அங்கே எங்கே ஜெபம் பண்ணதை பதிவு செய்கிறார். ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த பகுதி மறைத்து வைத்திருக்கிறது. ரொம்ப ஷார்ட்டாக இறையிலால் நீங்கள் மத்தேயு சொல்கிறதுக்கும் மார்க்கு சொல்கிறதுக்கும் யோவான் சொல்கிறதுக்கும் லூக்கா சொல்கிறதுக்கு வித்தியாசத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு கொஞ்சம் ஒரு காரியத்தை ரொம்ப நீளப்படுத்தி சொல்லுவார். மார்க்கு அதிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தேவையானதை மட்டும் எடுத்து சொல்லுவார். லூக்கா இன்னும் மத்தேயை விட மார்க்கை விட ரொம்ப நீண்டு சொல்லுவார். ஆனால் யோவான் சொல்லும்போது சுருக்கமாக சொல்லுவார். இப்போ நிக்கோதேமு சம்பவத்தை 38ஆம் வசனமும் 39ஆம் வசனமும் 38ஆம் வசனம் அரிமத்தியனாக யோசேப்பை பற்றி சொல்லியிருப்பார். 39ஆம் வசனம் 19 யோவான் அதில் நிக்கோதேமு மட்டும் சொல்லியிருப்பார். ரொம்ப ஷார்ட் படுத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தை நறுக்குன்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ அதுபோல் இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு கடவுள் தரக்கூடிய சுபாவ அன்பு மாறி, இயற்கை அன்பு மாறி, இயற்கையினுடைய இருதயம் மாறி, கடவுள் தரக்கூடிய புதிய இருதயம், புதிய மறுபிறப்பினுடைய நிச்சயம் கடந்து வரும்போது அவன் கடவுளை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். இந்த 1-2 பேதுருவில் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம இன்னும் கூர்ந்து கவனிச்சோன்னு சொன்னால் 8ஆம் வசனத்திலேருந்து, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன கூடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை. இந்த இடத்துல தனக்கு சாதகமாக இருந்த கூட்டத்தை விட பாதகமாக இருந்த கூட்டம்தான் அதிகமாக இருக்கிறது. யோசிச்சுப்பார். இந்த இடத்துல பிதா மாத்திரம் தன்னுடைய குமாரன் இயேசுவுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த குடும்பத்தை ஆறுதல் செய்ய போகிறாரோ, எந்த குடும்பத்தில் நடந்த இழப்பை சரி கட்ட ஈடுகட்டப் போகிறாரோ, அந்த குடும்பத்தில் இருந்து அவருக்கு எதிர்மறையான காரியங்களும் எதிர்மறையான கருத்துக்களும் தான், வாதங்கள் தான் முன்வைக்கப்படுகிறது. சுற்றி இருக்கிற யூத ஜனங்களுடைய காரியங்களும் எதிர்மறையாக முன்வைக்கப்படுகிறது. மத தலைவர்களும் எதிர்மறையான காரியங்களை முன்வைக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல இயேசு தன்னுடைய பிதாவை மாத்திரம் நோக்கி ஜெபிக்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட இயேசு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை அவர் மறவாமல் பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், நமக்கு வரக்கூடிய பாடுகள், இக்கட்டுகள், இதில் ஜெபிப்பதற்கு நேரில் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணும், ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து போய் ஜெபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நின்ற வண்ணமாக இங்கே இயேசு தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, அங்கே என்ன சொல்கிறார்? அவர் எனக்கு நீர் பதில் தந்தீர்னு சொல்லி அவர் நேர்மறையாக சொல்லுகிறார், பாசிட்டிவாக சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்கிற வசனத்தை, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறேன். எந்தெந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சுருக்கமான ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார் அப்படின்னு நினைவுபடுத்தி பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் போஷிக்கப்படுகிற கூட்டம் ஒரு பகுதியில். அப்பொழுது என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் முன்னுக்கு வர வைத்து அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். அதானே ஜெபம் பண்ணார் இல்லை? ஜெபம் பண்ணார். உடனே அவர்களுக்கு எல்லாரும் பரிமாறப்படுகிறது. எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்பதாக பார்க்குறோம். இன்னொரு இடத்துல 4000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. அப்பவும் அங்கே என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். இன்னொரு இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் ரொம்ப வினோதமான ஒரு ஜெபமாக அங்கே இருக்கிறதை நான் பார்க்குறோம். தம்முடைய பிதாவை நோக்கி 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபம். 9ஆம் அதிகாரத்தில் பாலகருக்கு உமது
உம்மை வெளிப்படுத்தினபடியால். ஆறாம் அதிகாரமா? அங்கு இயேசுனுடைய ஜெபத்தை, ஆமாம், 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து முழுமையாய் நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஜெபந்தான். அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக உங்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அதை தொடர்ந்து கீழே அவர் ஜெபம் பண்ண வேண்டிய முறைமையை சொல்லிக் கொடுக்கிறார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல தம்முடைய சீசர்களுக்கு, தம்முடைய விசுவாசிகளுக்கு அவர் சொல்லித்தரக்கூடிய ஆவிக்குரிய படிப்பினை நீண்ட பட்டியலிட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீண் வார்த்தைகளை சொல்லி அளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணாதான் ஜெபம், அப்படி இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்திற்கு முன்பாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசுனுடைய தேவை என்ன என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார். லாசரு இந்த இடத்துல உயிர் தேட வேண்டும். லாசரு உயிர் தேட வேண்டியது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த இடத்துல இயேசுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை, பிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை, லாசரு உயிர் தேட வேண்டும். மார்த்தாள் குடும்பம் விசுவாசிக்கிறது ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விசுவாசிக்கிறது ரெண்டாவது. இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது லாசரு உயிர் தேட வேண்டும். ஏன் உயிர் தேட வேண்டும் சொன்னால், இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உண்மை அவரை மையப்படுத்த வேண்டும், உண்மை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க சொல்ல 42ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். 2வது வசனம் சொல்கிறார் பாருங்கள், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பிதா என்னில் இருக்கிறதையும் நான் பிதாவோடு இருக்கிறதையும் 2 பேருடைய உறவு எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே அது பிரிந்து காணப்படலை, தனித்து காணப்படலை. பிதாவோடு எப்போதும் குமாரன் இருந்த வண்ணமாக இருக்கிறார், குமாரனோடு பிதாவானவர் எப்போதும் இருந்த வண்ணமாக இருக்கிறார். இந்த 2 பேரோடும் பசுத்த ஆவியானவர் எந்நேரமும் இருந்த வண்ணமாக இருக்கிறார். அந்த 3 பேரையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பிரித்து பார்க்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. அன்பானவர்களே, இந்த இடத்துல நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி இயேசுவானவர் எங்கள் சொல்லுவதை நான் பார்க்கிறோம். எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர். ஒரே ஒரு இடத்துல இயேசுவானவருக்கு தம்முடைய பிதா செவி கொடுக்கலை. தன்னுடைய காதை அடைத்து கொண்ட ஒரு இடம், தன்னுடைய படைப்பை கொண்டு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்ட ஒரு இடம், அந்த கல்லுவாரி சிலுவையினுடைய கோர காட்சி. அந்த கல்லுவாரி சிலுவையினுடைய கோர காட்சியை பார்க்க கூடாதவரா பிதாவானவர் தம்முடைய கண்களை அவர் மறைத்து கொண்டார், தம்முடைய காதுகளை அவர் அடைத்து கொண்டார். நம்முடைய பாஷையிலே, நம்முடைய மொழியிலே நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதுதான் உண்மை. இப்போ இயேசுவானவர் படக்கூடிய பாடுகளை அவரால் பார்க்கக்கூடாமல் போயிற்று. அந்த இடத்துல அவர் நிர்வாண கோலத்திலே நின்று, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, லாமா லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி எபிரேய மொழியிலே அந்த இடத்துல இயேசு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தனத்தில் புலம்புகிறார். அந்த இடத்துல மாத்திரம் தன்னுடைய பிதா குமாரனுக்கு செவி கொடுக்கல. ஒருவேளை செவி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு திருச்சபைக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது, திருச்சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடைத்திருக்காது. நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்கு பிதாவான தேவனால் குமாரனாகிய இயேசு கைவிடப்பட வேண்டும். இதுதான் நியதி, இதுதான் சத்தியம், இதுதான் வேதபூர்வமான காரியம், வேதத்தினுடைய நிறைவேறுதல் இதுதான். இதான் பழைய ஏற்பாடுடைய போதனை இதுதான். இப்போ பிதாவானவர் கைவிடப்பட்ட ஒரு இடம், பிதாவானவர் செவியை மறைத்த ஒரு இடம், பிதாவானவர் பதில் தர மறுத்த ஒரு இடம் கல்வாரி சிலுவையிலே மட்டும்தான். மற்ற எல்லா இடங்களிலும்
பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு அவர் பதிலளித்தார் என்பதை பார்க்கும். இந்த பகுதியில் என்ன பார்க்கும்போது, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை நான் சோத்தரிக்கிறேன். விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய படிப்பினை, ஒரு பாடம் என்னன்னு சொன்ன, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். யோவான் ஆசிரியர் விசுவாசிகளுக்கு பார்த்து சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே அதை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்கள். அதாங்க பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா நாம் நம்ப மாட்டோம். எல்லாத்தையும் செய்வோம், ஆனால் நம்ப மாட்டோம். இந்த இடத்துல இயேசுவானவர், நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னோடு இருக்கிறதையும் எனக்கு பதில் தருகிறதையும் எனக்கு செவி கொடுக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தர் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து முடித்துட்டார் அப்படி என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசுவானவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறார். இதை சொல்லி முடித்த பிறகு 43ஆம் வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அதை 42 வாசித்து 43 படிக்கலாம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்போ பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை மறுதளிக்கிறது யார்? அங்கே இருக்கிற யூத ஜனங்க, அங்கே இருக்கிற யூத மக்கள், யூத மத தலைவர்கள். அப்போது இயேசுவும் நானும், அதை பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இவன் யார் நம்ப மாட்டான்? எல்லாரும் மறுக்கிறான், எல்லாரும் எதிர்க்கிறான். எதில் கை வைக்கிறான் சொன்னால், அவருடைய தெய்வீகத்தில் கை வைக்கிறான், அவருடைய மனுஷகத்தில் கை வைக்கிறான். இவன் சாதாரண ஒரு மரியாதை பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துகிறான். இவனுக்கு கீழே அவனுடைய சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை அலட்சியப்படுத்துகிறான், அவரை ஏளனப்படுத்துகிறான், பரியாசப்படுத்தப்படுறான். அவர் செய்கிற வேலையை வைத்து பரியாசப்படுத்தப்படுறான். ஆனால் இந்த இடத்துல அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான் வேலை செய்கிறார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தான் அவர் 12 வயது வரைக்குமாய் அவருடைய பெற்றோருடைய பாதுகாப்பிலே அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 12 வயதுக்கு பிறகு அவருடைய போதனை, அவருடைய ஞானம், அவருக்கு இருந்த வெளிப்பாடு இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற மத தலைவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த சிறு வயதில் இப்படிப்பட்ட ஒரு வியாக்கணம், இப்படிப்பட்ட ஒரு வேத வெளிச்சம் எங்கேருந்து வந்தது இவனுக்கு இல்லைங்களா? அப்போது அதிகப்படியாக அவர் தன்னுடைய பிதாவோடு கூட நேரத்தை செலவிடுகிறார். எதில் செலவிடுகிறார்? ஒன்று ஜெபத்தின் மூலமாக செலவிடுகிறார், இன்னொன்று வேத வாசிப்பு மூலமாக அவர் செலவிடுகிறார். அந்த 2 காரியத்தில் இயேசுவானவர் பிதாவோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா புத்தகத்தில் நீங்கள் எங்கே அடிக்கடி வாசித்து பார்த்து சொன்னால், இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு பிறகு அவர் எங்கே போகிறார்? மலை மீது போகிறார். மலை மீது போய் அவர் அங்கே தனித்து நின்று ஜெபம் பண்ணார். படிக்கிறோமா இல்லைங்களா? பகல் முழுவதும் ஒரு வேலை செய்கிறவராக இருக்கிறார், இரவு முழுவதும் ஒரு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஒரு கேள்வி போனது, இயேசு அவர் வந்துட்டு ஆணா அல்லது அவர் பெண்ணா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி ஒரு கிளாஸில் ஒருத்தர் எழுப்பினார். அப்போ ஒரு ஆணாக இருந்தால் அவருக்குரிய தன்மைகள், அவருக்குரிய உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கணுமே. அவர் பெண்ணாக இருந்தால் அதுக்குரிய தகுதி, அதுக்குரிய உணர்ச்சிகள், அதுக்குரிய காரியங்கள் இருக்கணுமே. அவர் எந்த நிலையில் எடுத்துக்கிறது? வேதம் மிக தெளிவாக சொல்லுது, அவர் 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 அப்படின்னு சொல்லி வேதம் முழுவதுமாய் அவரை ஆண் பாலில் சொல்லுவதை நான் பார்க்குறோம். அதாவது அங்கே என்ன சொல்ல வராங்க இறையியலாளர், வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய இச்சைகள் எல்லா சுபாவமும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இயேசுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மனிதனுக்குள் பாவம் இருக்கிறது, அவருக்குள் பாவம் இல்லை. இதுதான் இயேசுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருந்தும் கூட அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு அவர் ஜெபம் செய்கிறார். இந்த உலக பிரகாரமான இச்சைகள் தன்னை மேற்கொள்ளாததுக்கு அவர் ஜெபம் செய்கிறார். அவர் வேதத்தை வாசிக்கிறார். பிதாவோடு கூட நெருங்கிய உறவிலே தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அதிகமாய் பாவத்தினாலும் இச்சையினாலும் நாம் பாதிக்கப்படுகிறோம், தாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நம்ம இடத்துல
எது குறைவுபடுதுன்னு சொன்னால் ஜெபம் குறைவுபடுகிறது, வேத வாசிப்பு குறைவுபடுகிறது. இப்போ வேத வாசிப்பும் ஜெபமும் நம்மிடத்தில் எப்பொழுது மேலோங்கி காணப்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கான தீனியை நாம் போடாமல், சரீரத்துக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நம்ம இயேசு வெற்றி கொண்டது போல, இயேசு ஜெயித்தது போல, பிசாசை ஜெயித்தது போல, மாம்சத்தை ஜெயித்தது போல, உலகத்தை ஜெயித்தது போல நானும் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நம்ம கற்றுத்தருகிறது. இயேசு பிதாவோடு கூட இருந்தார், பிதா இயேசுவோடு கூட இருந்தார். நான் சொல்கிறேன், நான் தனித்து இல்லைன்னு சொல்கிறேன். நான் தனித்து இல்லை, இயேசுவோடு கூட இருந்தாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளுக்கு, பாவ போராட்டங்களுக்கு நாம் தனிமையாக இருக்கும்போது இயேசுவானவர் எப்படியாக ஜெயித்தாரோ மாம்சத்தை, உலகத்தை, பிசாசை, அதுபோல கடவுளுடைய உறவில் இருந்து நாம் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய வரக்கூடிய அனைத்து எதிரிகளையும் நாம் ஜெயிக்க முடியும், தோற்கடிக்க முடியும் என்பதை படித்து புரிந்து கொள்கிறோம். இங்கே சொல்லுகிறார், இயேசுவானவர் பிதாவானவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். பிதாவானவர் எனக்குள் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இதை என் நிமித்தம் நாம் சொல்லாமல் சுட்டி இருக்கக்கூடிய ஜனங்கள் நிமித்தமாக சொல்கிறேன். ஜனங்கள் என்ன அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், நான் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தேன், நான் தேவனுக்குள்ளாய் இருக்கிறேன், தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருக்கிறேன். இது அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி அதிகாரத்தை வாசித்து, கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்துப்போம் என்று சொன்னால், யோவானுடைய நோக்கம், இந்த புத்தகத்தை எழுதுவதனுடைய நோக்கம், இதை படிக்கக்கூடிய மக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், இதுதாங்க நோக்கம். இப்போ யோவான் ஆசிரியர் இங்கே அந்த நாட்களில் வாழ்ந்த யூத ஜனங்களுக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார்? இன்றைக்கு வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல வருகிறார்? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ இயேசுனுடைய தெய்வீகத்தை மறுக்கிற ஒரு கூட்டம், அவருடைய மனுஷிகத்தை மறுக்கிற ஒரு கூட்டம். அவன் சாதாரண ஒரு மனுஷன், அவன் தேவன் இல்லை, அவன் தெய்வீகத்தை முற்றிலுமாக மறுக்கிறான் யூதர்கள். அதாங்க சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்குது. யோவான் ஆசிரியர் எதுக்கு எழுதுகிறார்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நோக்கம். அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கும் அதான் நோக்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இதுதான் நோக்கம். அன்பானவர்களே, இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவை யார் என்று நீங்கள் கற்று அறிந்து கொண்டு வருகிறீர்கள்? அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவருடைய தெய்வீகம் வந்துருச்சிங்களா? ரெண்டாவது, அவர் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தெய்வீகம். 2 காரியத்தை இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறார் யோவான் ஆசிரியர். அவர்களுக்கும் இதுதான் பாடம், இன்றைக்கு வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இதுதான் பாடம். இயேசுவை நாம் யார் என்று விசுவாசிக்கிறோம்? இந்த உலகம் சொல்கிறது போல மகான் பட்டியலில் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அவர் இன்னும் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் நம்ப மறுக்கிறோம் யூதர்களைப் போல. அவர் இன்னும் இரட்சகர் என்பதை நாம் மறுக்கிறோம் யூதர்களைப் போல. நித்திய வாழ்வு எனக்கு வேண்டாம் அப்படின்று யூதர்களைப் போல நாம் மறுக்கிறோம். நித்திய வாழ்வுக்கு ஒரே வழி, ஒரே நபர், ஒரே செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பகுதி மூலமாக நானும் நீங்களும் அதுதான் புரிந்து கொள்ளுகிறோம். பிதாவை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்கிறார். இங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஜனங்கள் மத்தியில் நிமித்தமாக நான் சொன்னேன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இதை சொல்லி முடித்த பிறகு
43ஆம் வசனத்தில் உரத்த சத்தமாய் அங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னான், லாசருவே, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லிப்பாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! வரலாற்றில் எங்கேயும் நடந்துராத ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறது வேதம். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை, எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! இந்த இடத்துல லாசரு உயிரோடு எழுப்பப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பானவர்களே. இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு படைப்பின் மீது அதிகாரம் இருக்கிறது. வியாதியின் மீது அதிகாரம் இருக்கிறது. படைப்பின் மீதுன்னு சொல்லும்போது அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் படிக்கிறோம். வியாதியின் மீது அதிகாரம் இருக்குன்னு சொல்லும்போது சூம்பின கையை உடையவர்கள் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ, மரித்து போன ஒரு பெண், பாடையிலே சென்ற வாலிபன், இன்னும் பலதரப்பட்ட நோயோடு வியாதியோடு படுக்கையில் திமிர்வாதத்தோடு வந்த அனைத்து மனிதனையும் அவர் சுகம் தந்தார். படைப்பின் மீது அவருக்கு எப்படி அதிகாரம் இருக்கிறதோ, வியாதியின் மீது எப்படி அவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதுபோல மரணத்தின் மீதும் இங்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த இடத்துல லாசரு நீ வெளியே வான்னு சொல்லி லாசருடைய பெயரை மட்டும் சொல்லி கூப்பிடுகிறார். மரித்து போனவர்களே, நீங்கள் எல்லாரும் உயிரோட வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் உயிரோட வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே எல்லாருடைய உயிர் தேர்தல் அங்கே முக்கியம் இல்லை. அது ஒரு நாள் நடக்கும், கடைசி நாள் நடக்கும். ஆனால் இதுக்கு முன்னதாக நான் செய்ய வேண்டிய காரணம், லாசரு மட்டும்தான் எனக்கு தேவை. லாசரு மட்டும்தான் நான் உயிரோடு கூட எழுப்ப போகிறேன். லாசருவே நீ வெளியே வா. அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்ற. செத்து போனதுக்கு எப்படிங்க தெரியும் பேர்? அது எத்தனை நாள் ஆயிடுச்சு? செத்து 4 நாள் ஆயிடுச்சு. நாரி போகிற ஒரு சூழ்நிலை, அப்படியே சரீரெல்லாம் உருவழிக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் சொல்கிறா, நாருமே சொல்கிறா. எதை வெளிப்படுத்து? அது அவிசுவாசத்தை வெளிப்படுத்துது, அது குருட்டு நம்பிக்கையை வெளிப்படுத்துது, அது அவபக்தியை வெளிப்படுத்துது, அவநம்பிக்கையை வெளிப்படுத்துது. இவன் யார் அப்படின்னு சொன்னால், விழுந்து உபசரித்தா. கடந்த நாட்களில் விழுந்து உபசரித்தா. ஊழியக்காரன் வந்துடக்கூடாது, உபசரிக்குது. சிஸ்டர்கள் போய் விட உபசரிக்கிறது. மார்த்தால தங்களுடைய தங்கச்சின்னு கூட பார்க்க மரியாதை நொந்து கொள்வது, முறையிடுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நான் ஒத்தையால் சமைக்கிறேன், இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டா. ஒன்றா உட்காந்து உங்களுடைய பாத்திரம் உட்காந்துரா, பைபிளை படிக்கிறா, ஜோம் பண்ணுறா சொல்லி அவள் பேரில் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். அவருடைய உண்மையான மனது, உண்மையான விசுவாசம் என்ன என்பதை தொடர்ந்து கடவுள் காண்பித்து கொண்டே வருகிறார். யோவான் ஆசை காண்பித்து கொண்டே வருகிறார். அவன் நல்லா உபசரிக்கிற ஒரு பெண்ணு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணு தான், சந்தேகம் இல்லை. எல்லாரும் இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு பெண்ணு தான், சந்தேகம் இல்லை. ஆனால் வேத வெளிச்சத்தில் வரும்போது அவள் ஜீரோவாக இருக்கிறாள், அவள் குறைவுள்ளவளாக இருக்கிறாள், அவள் பலவீனமானவராக இருக்கிறாள், அவள் அபிசுவாசத்தோடு கூட காணப்படக்கூடியவளாக இருக்கிறாள். இந்த இடத்துல இயேசுவை கேள்வி கேட்குறான், நீ இருந்தீரியானால் அவன் செத்திருக்க மாட்டான். நீ ஏன் இல்லை, நீ எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ சுயநலமான ஒரு கேள்வி அது. இயேசுவை இங்கு எல்லாத்துக்கு வருத்தப்படுகிறார். காலில் வீழல, பாதத்தில் வீழல. ரொம்ப அந்த பதில் விரக்தியான பதில், அவிசுவாசமான காணப்படக்கூடிய ஒரு பதில். அதில் மரியாதை அப்படி இல்லை. ஓடி வந்த மாத்திரத்தில் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே அவள் அந்த வீட்டை விட்டு உடனே துரிதமாக புறப்பட்டு ஓடி வந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓடி வந்து நீ வேடிக்கை பார்த்து நிற்கலை, புலம்பலை, அவரை குறை சொல்ல, நொந்துக்கலை. அவள் காலில் விழுந்து, ஆண்டவரே நீ இருந்தீரானால், அவள் சொன்னதுக்கு இவன் சொன்ன வித்தியாசம் இருக்க பாருங்கள். அவள் காலில் விழுந்து சரணாகதி அடைகிறாள், முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணம் செய்கிறாள். ஆண்டவர் நீ இருந்தீரானால் என்னோட சகோதரன் இறந்திருக்க மாட்டான். உமக்கு தெரியும். மாத்தால் கடைசி நாள் நடக்கும் அறிவில் அறிந்திருக்கிறாள், ஆனால் விசுவாசத்தில் அறிந்திருக்கல. அநேகருடைய விசுவாசம் அறிவில் இருக்கிறது, உள்ளத்தில் இல்லை என்பது மிக வருத்தமான ஒரு காரியம். இந்த இடத்துல யூதன், அங்கே இருக்கிற மத தலைவன் எல்லாமே நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவை தேவனுடைய குமாரன், அவர் கிறிஸ்து என்பதை அவன் யாரும் நம்பலை. அவன் ஒரு பக்கம் அன்பாயிருந்த குடும்பம், இயேசு அன்பாயிருந்த குடும்பம் மார்த்தாள் கடைசி நாளில் நடக்கக்கூடிய சம்பவம் வரைக்கும் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் அவபக்தியோடையே அவநம்பிக்கையோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாடம், முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், லாசருவை
இங்கே உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் முன்பாக அவனை உயிர் உள்ளவனாக சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல இயேசு இந்த அற்புதத்தை செய்கிறார். லாசருவே, நீ வெளியே வா. அவருடைய பெயர் இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், இந்த லாசரு எப்படி 4 நாள் இறந்து அவன் குழிக்குள்ளே கிடந்தானோ அதே போல் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆத்துமாவிலே செத்து போனவனாக காணப்படுகிறான். இதுதாங்க உண்மை. இதில் வேறு ஒன்றும் வேதம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை சத்தியம். ஆவிக்குரிய ரீதியில் ஒவ்வொரு மனிதனும் செத்து போனவனாக இருக்கிறான். அவன் சுயமாக எழுந்து நடந்து வர முடியாதவனாக இருக்கிறான். அவன் படுக்கையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனால் சுயமாக சிந்திக்க முடியாதவனாக இருக்கிறான். அவன் சுயமாக செயல்பட முடியாதவனாக இருக்கிறான். இந்த லாசரு யோசிச்சு பாருங்கள், லாசர் எழுந்து வருவதற்கான சாத்தியம் ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். லாசர் எழுந்து வருவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பே இல்லை. அவன் செத்து போயிட்டான். வியாதியாக இருந்தான், 2 செத்து போயிட்டான். அவன் அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. உயிரோடு வருவதற்கான சாத்தியமே இல்லாத நிலையில் இயேசுவானவர் வந்து நான் அவனை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்லி எவ்வளோ சவாலோடு தனியாக இருந்து அந்த நேசித்த குடும்பங்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலும் சரி, இவர் தனியாளாக இருந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டுக்கிறார். அவர் கூட இருந்த விசுவாசிகள், அதாவது சீசரோடு நம்பலை, பின்னால் இருக்கிற சீசரோடு நம்பலை. முன்னாடி கல்லடி வாங்கின பாரு, இப்போ கல்லடி வாங்க போகிறேன் அவன் மனசுக்குள்ளே தான் நினச்சிருந்துருப்பான். முன்னாடி ஏதாவது சொல்லிவிட்டு இவருக்கு தான் வேலை, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். என்ன நினச்சிட்டு இருந்தாலும் தெரியல. ஆனால் இயேசு ஒரே ஒரு நபராக தனியாக பிதாவை சார்ந்து பிதாவுடைய உதவியோடு அங்கு சொல்கிறார், நான் உயிரோடு கூட எழுப்ப போகிறேன்னு சொல்லி. அதே போல் அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். அவன் உயிரோடே வந்தான் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, செத்துப்போன உன்னுடைய ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். செத்து போய் கிடக்கிற, சுயமற்று கிடக்கிற, சிந்திக்கா மற்ற கிடக்கிற, கடவுள் காரியங்களை பங்கெடுக்க முடியாத இருந்து கொண்டிருக்கிற உன்னால் எதையும் செய்ய முடியாது, செயல்பட முடியாது, செயல்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உன்னால் எழுந்து வர முடியும், நடக்க முடியும். நீ இயேசுவை பார்க்க முடியும், வேதத்தை பார்க்க முடியும், கடவுளுடைய மகிமை பார்க்க முடியும், கடவுளுடைய மகிமை உன்னால் தேட முடியும். இல்லாட்டி வேறு எந்த வழியிலும் தேட முடியாது என்பதை இந்த பகுதி மூலமாக நமக்கு வேதம் சுட்டி காட்டுது தெளிவாக. உன்னுடைய சாவுக்கு எதுவான, ஏன்னா வேதம் அதான் சொல்லுது, சாவுக்கு எதுவான நம்முடைய அவயவங்களை வசனத்தை கொண்டு, இயேசுவை கொண்டு, ஆவியானவரை கொண்டு நீங்கள் அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள் என்று சொல்லுவார். ஏன்னா சுயமாய் செத்துப்போன ஒரு மனிதனால் கடவுளை பார்க்கவோ தேடவோ கீழ்ப்படியவோ முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை நான் தேடுகிறதா சொல்லி கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுறதா சொல்லி கொண்டிருக்கிறேன், உண்மையிலேயே கடவுள் உனக்குள்ளாய் செயல்பட்டார்னு சொன்னால் நீ கடவுளை மையப்படுத்தாத வாழ முடியாது, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ முடியாது. உனக்கு வேறு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஆவியான உனக்குள்ளாய் இருந்து உன்னை செயல்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை கடவுளை காண்பிப்பார், கிறிஸ்துவை காண்பிப்பார், கிறிஸ்து செய்து முடித்த அந்த தியாக மரணத்தை உனக்கு காண்பிப்பார், பஸ் கடவுளுடைய ஐக்கியத்தை உனக்கு காண்பிப்பார், கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு காண்பிப்பார், கடவுள் வைத்திருக்கக்கூடிய சாவிக்குரிய நன்மைகளை உனக்கு காண்பிப்பார். இந்த பகுதியில் யோவான் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறான். சாவுக்கு எதுவாக இருக்கக்கூடிய சாவுக்கு எதுவாக இருக்கக்கூடிய இந்த அவயவங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிர் அடைய வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசு ஒருத்தரால் மட்டும்தான் உயிர் அடைய செய்ய முடியும். மரித்து போன ஒரு மனிதனுடைய ஆத்துமா வேறு எந்த மனிதனாலும், எந்த முயற்சியாலும், எந்த கிரியையாலும், எந்த அனுபவத்தாலும், எந்த பாரம்பரியத்தினாலும் உயிரடைய செய்ய முடியாது என்பதை இந்த பகுதி திட்டவட்டமாக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது. அன்பானவர்களே, லாசரு போன்று நீ மரித்து போய் கிடக்கிறிய அவனுடைய ஆத்துமாவிலே. அடுத்த பகுதியிலே நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12ஆம் வசனத்தில் முதல் வசனத்தை வாசித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து
நல்லா கவனிங்க. தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன். யோசிச்சு நினச்சி பார்க்க முடியுமா? எங்க செத்து 4 நாள் ஆன ஒரு மனிதனுடைய உடல் 4 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருந்திருக்கும் 4 நாளில்? நாற்றம், சரீரெல்லாம் உருவடைஞ்சிருக்கும். எறும்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்குன்னா உள்ளே அரிச்சு சதையை புழு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புழு தின்ன ஆரம்பிச்சிடும். முகலாம் வீங்கி அதை பார்க்க அகோரமாக இருக்கும், அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சரீரம் உயிரடைய செய்து ஆண்டவர் அங்கே அவனை எழுப்பின உடனே அவனோட கையில் இருக்கிற கட்டை அவுக்க சொல்லுவார், காலில் இருக்கிற கட்டை அவுக்க சொல்லுவார், மூக்கில் வாயில் கட்டுக்கிற கட்டையெல்லாம் அவுக்க சொல்லுவார். இதை பெண்டிகோஸ்த மக்கள் மற்ற மக்கள்லாம் வேறு வேறு விளக்கம் சொல்கிறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. செத்து போனவங்களுக்கு வாயை கட்டுறது வழக்கம், கை விரலை கட்டுறது வழக்கம், கால் விரலை கட்டுறது வழக்கம். இதான், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது பெரிய விளக்கம்னா அதுக்கு எதுவும் கிடையாது. கட்டை அவிழ்த்து இப்போது நேராக நிற்கிறான். எப்படி இருந்திருக்கணும், அந்த காட்சி எப்படி இருந்திருக்கணும் மட்டும் யோசிச்சு பாருங்கள். மரித்து போன ஒரு மனிதனுடைய ஆத்மாவை கடவுள் இப்படி தாங்க உயிர்ப்பிக்கிறார். இது எப்படி சாத்தியம் இல்லையோ அதுபோல் மரித்து போன ஒரு ஆத்மா உயிர் அடையிறத சாத்தியமா என்னால் பார்க்க முடியாது. யார் வந்தால் பார்க்க முடியும்? ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் தான் அதை பார்க்க முடியும். ஆவியானவர் வார்த்தை மூலமாக என்னை சந்தித்தால் தான் என்னை பார்க்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவங்க. அது தானே உருவாக்கிக்கிறது இல்லை அனுபவம், தானே கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை ஒரு அனுபவம். அது ஆவியானவர் கொடுக்கறது, கடவுள் கொடுக்கறது. கடவுள் கொடுத்தா என்னால் சும்மா இருக்க முடியாது, அவ்வளோதான். இந்த மனிதன் அடுத்த நாளில் உட்காந்து சாப்பிட்றான். எப்படி இருந்திருக்கும்? மார்த்தாளுங்க ஆண்டவர் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணான். மார்த்தா அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணான். மரியாள் கம்ப்ளைண்ட் பண்ணல, மார்த்தா தான் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணான். ஏன்னா மூத்த அக்கா லாசருக்கு. இப்போது அவள் கையால் விருந்து பண்ணுறான். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த காட்சி. அன்பானவர்களே, கடவுள் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய கண்களுக்கு புலப்படாது, நம்முடைய காதுகளுக்கு அது புலப்படாது, நம்முடைய இருதயத்துக்கு புலப்படாதுங்க. 1 கொரிந்தியர் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து கடவுள் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய கண்களுக்கு அது புலப்படாது, நம்முடைய கண்களுக்கு அது விளங்காது என்பதை இந்த பைபிளை படிப்பேன். ஒரே இந்த வசனம் மட்டும் முக்கியமான படிக்கணும். முக்கியமான ஒரு வசனம். ரெண்டாம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நல்லா பொறுமையாக நிதானமாக படிங்க, தப்பு இல்லாமல். முக்கியமான வசனம் இது. அதை இப்பிரபஞ்சத்து இந்த உலகத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்க. அன்பானவர்களே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், ஞானிகள் இவர்களுக்கெல்லாம் அறியவில்லை, அறியப்படவில்லை கடவுள் ரகசியம், கடவுள் தந்த ரட்சிப்பு, கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம், கடவுளுடைய செயல்பாடுகள். இந்த உலகத்தில் பிரபுக்களாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், மிகப்பெரிய மனிதர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இது அறியவில்லை என்று சொல்லுகிறான்.
அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இயேசுவை சிலுவையில் அறைந்தவங்க ஞானிகள், மத தலைவர்கள், பிரபுக்கள், பிரதான ஆசாரியர்கள். இயேசுவை யாரும் சொல்லி அறியல, அவரை இரட்சகர் என்று சொல்லி அறியலை, அவரை மேசியா என்று சொல்லி அறியலை. அறிந்தார்களானால் அவரை சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே. நீ எந்த நிலையில் இருந்தாலும், இந்த உலக பிரகாரமான அந்தஸ்து எவ்வளோ பெரிய உயர்வாக இருந்தாலும், கடவுளுடைய கண்ணை திறக்கல அப்படின்னு சொன்னால், மகிமையின் சிலுவை, மகிமையின் கடவுள், மகிமையின் கிறிஸ்து உனக்கு தெரியாது என்பதைத்தான் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2வது 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கடவுள் தரக்கூடிய ரட்சிப்பை உன்னுடைய கண்களால் பார்க்க முடியாது, உன்னுடைய காதுகளால் பார்க்க முடியாது, உன்னுடைய இருதயத்தால் பார்க்க முடியாது. அது என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி நான் ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறார், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இலவசமாக கொடுக்கக்கூடியதுங்க ரட்சிப்பு, இலவசமாக கொடுக்கக்கூடியது மகிமை, இலவசமாக கொடுக்கக்கூடியது கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள். எனவே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், இயேசுவுக்கு என்னுடைய எல்லா பகுதியின் மீதும், என்னுடைய அவயவங்கள் மீதும், என்னுடைய உயிரின் மீதும் அதிகாரம் இருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. இதுதான் அந்த பகுதி உங்களுக்கும் எனக்கும் சொல்லி தரக்கூடிய ஆவிக்குரிய படிப்பினை. எனவே இந்த அதிகாரம் உள்ள இந்த கடவுளுக்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும், என்னை நான் விட்டு கொடுக்க வேண்டும், என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பகுதியிலிருந்து எனக்கு இதுதான் ஆவிக்குரிய பாடமாக இருக்குது. பிதாவுக்கு குமாரன் எப்படி தன்னை விட்டு கொடுத்தாரோ, முற்றிலுமாக கீழ்ப்படிந்தாரோ, நான் ஒன்றுமில்லை எல்லாம் உம்முடைய சித்தம் என்று சொல்லி அர்ப்பணித்தாரோ, அதே போல் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே அவருக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.